செழிப்பு. கர்த்தர் தரித்திரம் அடையச் செய்கிறவரும் ஐசுவரியம் அடைய பண்ணுகிறவருமாகி இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். 1 சாமுவேல் 2:7. அந்நாள் கர்த்தருடைய பரிசுத்த அழகை குறித்தும் அவருடைய ஞானத்தை குறித்தும் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை குறித்தும் புகழ்ந்து பேசினாள். இங்கே கர்த்தர் தருகிற செழிப்பையும் ஐசுவரியத்தையும் குறித்து பேசுகிறாள். உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவையே, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார் திருவள்ளுவர். உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்கும் பணம் தேவை. கர்த்தருடைய ஊழியத்திற்கும் பணம் தேவை. நம் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த மாபெரும் செல்வந்தனாய் இருக்கிறார். வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. கர்த்தர் உங்களை ஐசுவரியவான்களாக்கி உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவர். நீங்கள் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தார். கர்த்தர் அவரோடு இருந்து ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு பலனை கட்டளையிட்டார். ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன். அவர் உங்கள் வருமானத்தை பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சங்கீதம் 112:9. ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறதை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:7. வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு, கஞ்சத்தனமாயிருந்து வறுமை அடைவாரும் உண்டு. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நீதிமொழிகள் 28:27 என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து உதவிகளை பெற்று சிலர் அநாதை இல்லங்களை நடத்துகிறார்கள், வேதகாமம் பள்ளிகள் நடத்துகிறார்கள், வயோதிக இல்லங்களை நடத்துகிறார்கள், விதவைகளுக்கு உதவி செய்கிறார்கள். இவை எல்லாமே நல்ல காரியம்தான். ஆனால் பெரும்பாலானோர் அதில் உண்மையாக இருப்பதில்லை என்பதே வருத்தமான செய்தி. உங்களுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதினாலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதானாலும் சரி, அதில் உங்கள் தியாகம் அதிகமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய மனதுருக்கம் அதில் இணைந்திருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். லூக்கா 6:38. நினைவிற்கு, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ஏசாயா 33:16.